கோட்டத்துல வளரக்கூடிய நேரத்துல தினமும் ஆகாயத்திலேயே அருமுனி தேவர்கள் முனிவர்கள் அனைத்து பேர்களும் மேகத்துல செல்வார்கள் புஷ்ப விமானத்துல. அப்படி செல்லப்பட்ட முனிவர்களும் தேவர்களும் முருகபெருமான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் கீழே இறங்கி அவன் பாதத்தை கண்டு அவனை சேவித்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா தேவர்களும் வருவார்கள், கீழே இறங்குவார்கள். ஆமா முருகா சௌரியமா இருக்கா அப்படின்னு யோகசாமன் கேட்பார்கள். சந்தோஷமா என்ன அடிபணிந்து செல்வார்கள். ஒரு ஆள் மட்டும் என்ன மதிக்க மாட்டான், அவன் நான்முக மரத்தை பிரமதேவன். ஆமா இவன் தான் சின்ன பையன், எப்படி சின்ன பையன் பிஞ்சி பையன். இவனை என்ன இறங்குறது, இவனை நம்ம வணங்குறது அப்படின்னு சொல்லி அவரு மட்டும் நேரா மேல போயிட்டே இருப்பாரு. ஆமா உடனே பார்த்தேன் ஒரு நாள் அந்த தருணத்திலேயே பெருமாவை அழைத்தேன். இறங்கி வந்தார். பெருமாவை அழைத்து தாத்தா ஒரு என்ன தொழில்னு சொல்லி கேட்டா. ஆமா எனக்கு படைப்பு தொழில். யானை முதல் எருமை கடை பல கோடி ஜீவ ஆத்மாக்களை படைக்கிறேம்மா, எனக்கு படைப்பு தொழில் அப்படின்னு சொன்னார். படைப்பு தொழிலா என்ன எதை வச்சு படைக்கிறேன்னு கேட்டேன். மந்திரத்தை வச்சு படைக்கிறேன். எந்த மந்திரம்? இருக்கோ யஜுவல் சாமம் அனர்வனம். எப்படி 4 வேதத்துல ருக்கு வேதத்தை வச்சு நான் மக்களை படைக்கின்றேன், ஜீவாத்மாக்களை படைக்கின்றேன் அப்படின்னா ருக்கு வேதத்துக்கு மந்திரம் என்னன்னு கேட்டான். எப்படி ருக்கு வேதத்துக்கு மந்திரம் என்ன? ருக்கு வேதத்துக்கு மந்திரம் பிரணவம்னு சொன்னாரு. ஆமா அந்த பிரணவ மந்திரத்துக்கு பொருள் என்ன? சொல்லணும்னா சொன்னதான் தெரியும். நான் சின்ன புள்ள, என்ன மதிக்க கூடாது, அவர் பெரிய மனுஷன். சொல்லணுமா சொல்லக்கூடாது? மூச்சாந்தக்கா போகான்னு. ஆமா உடனே பார்த்தேன் 3 கொட்டு கொட்டினா காலையில 3 கொட்டு. யாரா இருக்கு? எங்க அப்பாவுக்கு 1, அவனுக்காகவே 1, எங்க மாமாவுக்காக 1. ஆமா 3 தவறுகளுக்கும் 3 கொட்டு கொட்டி சிறைச்சாலையில் அடைச்சேன். சிறைச்சாலையில் அடைச்சேன். 3 நாள் வரையந்தோ சிறையில் அடைபட்டிருக்கிறான். ஆமா படைப்பு தொழில் இன்னும் போச்சு. தேவர்கள்லாம் பார்த்தார்கள், யார் இடத்துல இருந்து விட்டது அப்படி என்று முருகன் தான் அடிச்சு வச்சிருக்கான். சொன்ன உடனே முருகா நீ பெரிய மனுஷனா, ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் குடிச்சா அடிச்சு வச்சிருக்க? ஆமா படைப்பு தொழில் நின்று போச்சு அப்படின்னு என்னை கேட்டார்கள். என் தந்தை கேட்டார். அப்பா என்னை இழிவாக நினைத்தார். ஆமா அதற்காகத்தான் நான் இவர் பெரிய மனுஷனா அல்லது நான் பெரிய மனுஷனா, ஆமா இது தெரிவதற்காக வேண்டி இந்த வேலை செய்தேன் அப்படின்றார். நான் சொன்ன போது என் தந்தை பார்த்தார். முருகா நீ அவ்வளவு பெரிய மனுஷனா, உனக்கு தெரியுமாடா மந்திரம் அப்படின்னாரு. எனக்கு தெரியுமா. எப்படி சொல்ல பார்க்கலாம். ருக்கு வேதத்திற்கு மந்திரம் பிரணவ மந்திரத்துக்கு பொருள் அருகோண சக்கரம் போடு. இது முக்கோணம் இல்லடா முக்கோணம். இப்படி போட்டால் அருகோணமாச்சா? அது அருங்கோணம் உண்டாட்டம்.